அதாவது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கங்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். நான் கட்சியில் இருக்கிறதுனால சொல்லல. முஸ்லீம் சமுதாயங்கிறது பள்ளிவாசலை மையமாக கொண்ட முஹல்லா ஜமாத் அமைப்போடு கூடியது. வேற எந்த சமுதாயத்துக்கு இல்லாத சிறப்பு ஒரு பள்ளிவாசல் அதை சுத்தி முஸ்லீம்கள் கூடி வாழக்கூடிய அமைப்புங்கிறது இங்கதான் இருக்கு. மற்ற சமுதாயங்களுக்கு ஊருக்கு ஒரு தேவாலயம் இருக்கும், ஒரு இது இருக்குன்னு வைங்களேன். முஹல்லா ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. எனவே முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை எதை அறிவிக்கின்றதோ அதை தான் இந்த சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான சமுதாய மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அவரு மற்ற பெயர் தாங்கி முஸ்லீம் அமைப்புகள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறங்கிறது பத்திரிகை செய்தியா ஒரு நாளைக்கு இருக்கலாமே தவிர்த்து அதெல்லாம் ஓட்டு வங்கியா மாற்றக்கூடிய வாய்ப்பே கிடையாது. நாங்க திமுகவோட இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னா கொள்கை ரீதியான கூட்டணி, கொள்கையில முரண்பட்டு இருக்கக்கூடியவங்க இல்ல. அவங்க பல்வேறு கொள்கையில உடன்பட்டு இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய எல்லா முஸ்லீம் விரோத சிறுபான்மை விரோத சட்டங்களை தெளிவாக இருக்கக்கூடிய கட்சியா திமுக இருக்கின்றது. திமுக மூலமாக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை அவ்வப்போது வலியுறுத்துகின்றோம். பாராளுமன்றத்தில் எங்களுக்கு 5 எம்பி இருக்காங்க. பாராளுமன்றத்தில் எங்க எம்பிக்கள் போராடும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்களாக திமுக எம்பிக்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் மற்ற கட்சிக்காரங்க இருந்திக்கிறாங்கன்னா இல்லை. அதனால இதெல்லாம் சமுதாயத்துக்கு தெரியும். அந்த அடிப்படையில யார் எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நாங்க இந்த கூட்டணி பலமான கூட்டணி, திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், முஸ்லீம் லீக்கு, அதே மாதிரி பல்வேறு மதசார்பற்ற கட்சிகள் கூட்டணி பலமாக இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முதலமைச்சர் கூட தோழமை கட்சிகள் கருத்து சொல்வதை நாங்கள் ஆலோசனைகளாக ஏற்றுக்கொள்கின்றோம், நாங்கள் விரோதிகளாக பார்க்கவில்லை, முரண்பட்டதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று 2 நாளைக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. விஜய் கட்சியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். யார் இயக்குறான்னு தெரியும், யாருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும். கேட்காமையே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கேட்டா கொடுக்க மாட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் காலப்போக்கில் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் வெளிப்பட்டு போகும். யாரும் பயப்பட மாட்டோம். நீங்க நம்புறீங்களா? இல்ல நீங்க நம்புறீங்களாண்ணா? விஜய் வர்றதே இல்லையாங்க ரோட்டுக்கு. அவர் வீட்டுக்கு கூட்டு வந்துதான் நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்ட இடத்துல இப்ப திருவண்ணாமலையில மணல் சரிவு ஏற்பட்டு மக்கள் பாதிச்சுட்டாங்க. திமுக தலைமை போயிட்டு முதலமைச்சர் போயிட்டாரு, துணை முதலமைச்சர் போயிட்டாரு. அங்க போய் நின்று களப்பணி ஆட்டுறாங்க, நலத்திட்டம் உதவி பண்றாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாருன்னா பனையூர் அவர் அலுவலகத்துக்கு கூட்டு விட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாரு. மக்கள்கிட்ட போய் சேராம எப்படி நாம போய் அரசியல் நடத்த முடியும்? மக்கள் பணியாற்ற சொல்லுங்க. அவங்க தமிழிசையே அழகா சொல்லியிருக்காங்க, தம்பி விஜய் அவர்கள் மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும், அதை முதல்ல செய்ய சொல்லுங்க. அதெல்லாம் மக்களோடு போயிடக்கூடாதுங்கிறது தான் பிஜேபி 11 போலீஸை கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு. சார் விஜய் இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. முதல் தேர்தலை கூட சந்திக்கல. பத்திரிகையில பெரிய செய்தி கொடுக்குறீங்க. முதல் தேர்தலில் அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குறான்னு தெரிஞ்சுட்டா அது அடுத்த தேர்தலில் யார் யார் நிலைச்சு நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு போமா இல்லையா? அதனால அது ஒரு நான் எங்களுடைய கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன். ஜனநாயக நாட்டுல யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த கொள்கை என்ன சொல்றாரு, அவரோட கொள்கை என்ன அப்படிங்கறதா முக்கியம். கொள்கை என்ன, அந்த கொள்கையே நிலைத்து அவர் செய்வாராங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தானே ஓட்டளிப்பாங்க. யாரும் சும்மா ஓட்டளிக்க முடியாது சார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல அரசோட ஆவணங்கள்ல அரசு தவறா சிக்கந்தர் மலைங்கிறது பதிவு பண்ணியிருக்கிறதா அதெல்லாம் தெளிவா அதெல்லாம் போய் பிஜேபி மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்தை கையில் எடுக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்து பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு வரைக்கும் நான் அன்னைக்கு ஒரு விவாதத்தில் கூட சொன்னேன். பிரிவி கவுன்சில் பிரிட்டிஷ் ஆட்சியில் பிரிவி கவுன்சிலேருந்து எல்லாமே அது வந்துக்கிட்டு சமணர்களுக்கும் சொந்தம், அதே மாதிரி இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொந்தம், முஸ்லீம்களுக்கு அங்கே வழிபாட்டு ஸ்தலம், அங்கே தர்கா இருக்குது. அந்த தர்காவே பாண்டிய மன்னருடைய ஆட்சியில் அவருடைய குணத்தை அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சுகப்படுத்தி கொடுத்தவர் தான் அந்த சிக்கந்தர் அங்கே அடங்கி இருக்கிறாரு இல்லையா? அதுக்கு பரிகாரமாக கொடுத்தது. நீ நாகூர் தர்கா இடம் யார் கொடுத்தது? தஞ்சை மன்னன் கொடுத்ததுதான். மதங்களை கடந்து மனித நேயம். மதத்தை வச்சு இங்க அயோத்தி மாதிரி அரசியல் பண்ண முடியாது. அயோத்தியில் என்ன பண்ண, அயோத்திக்கு போயிருக்கிறேன். அயோத்தியில உள்ள இந்துக்கள் யாரும் முஸ்லீம்களை எதிர்க்கலையே. அயோத்தியில அங்க
இடிப்புக்கு போனவங்க யாரும் அங்க உள்ள இந்துக்கள் இல்லையே. இந்துக்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லிணக்கத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி அங்க போய் எல்லா கூத்தும் போட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்க மதுரைக்கு அந்த மாதிரிதான் கூட்டு வந்திருக்காங்க. அந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய அந்த 6 சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. நாங்க அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளியூருக்காரங்க தயவு செய்து இங்க வராதிங்க. நாங்க என்னைக்கும் நாங்க ஒன்றிணைந்து செயல்படுறோம். எல்லா வழிபாட்டு முறைகளும் இங்க இருக்கிறது, எங்களுக்குள்ள வேறுபாடே கிடையாது அப்படிங்கிறது தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்களே. வெளியில இருந்து ஏன் போய் அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கணும்? அதனால அதெல்லாம் பிஜேபியினுடைய அரசியல் ஆதாய அந்த செயல்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மத நல்லிணக்கம் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலாக இருக்கும். மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் தான் தமிழக மக்கள். எனவே பிஜேபியினுடைய அரசியல் ஆதாய அந்த செயல்பாடுகளை மக்கள் நிராகரிப்பார்கள். அது எல்லாத்துக்கும் சொந்தங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க.